இருக்கினிய மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான மார்கழி மாத ராசி பலன். இந்த மார்கழி மாதத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட கிரகம் சூரிய பகவான் 6-11 செவ்வாயுடன் இணைந்து 7ஆம் பாவத்தில் அமர்கிறார். கூட்டாளிகள் இடத்திலோ அல்லது கணவன் மனைவி இடத்திலோ தேவையில்லா வம்பு வழக்குகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன்பிறப்புகளால் சில தொல்லைகளும் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உடன்பிறப்புகளிடம் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய தகப்பன் வர்க்கத்தினரால் அல்லது உடன்பிறப்புகளால் சில தொல்லைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாயை பிடுங்கி உங்களுக்கு சில தொல்லைகள் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கூடுமானவரை உங்களுடைய ராசியாதிபதி சுகாதிபதி மாதத்தின் ஆரம்பத்தில் 6ஆம் பாவத்தில் இருப்பதால் உங்களுக்கு சுகமேன்மை இருக்காது. தேவையில்லா சிறு வைத்திய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் வலி வேதனைகள் அல்லது வீக்கங்கள் ஏற்பட்டு பல தொல்லைகளை கொடுக்கலாம். அப்போ பயணங்களிலும் சற்று கவனம் தேவை. சிலருக்கு உறக்கம் சரியாக வராது. உறங்கச் சென்றால் பல கனவுகள் தேவையில்லாமல் வந்து உங்கள் சிந்தனையை மாற்ற வைக்கும். உங்களுடைய முயற்சியெல்லாம் தோல்வியடைவதைப் போல் தோன்றும். ஆகவே இந்த மார்கழி மாதம் அன்பிற்கினிய மிதுனம் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்படுவது மிகவும் நல்லது. தாங்கள் கூடுமானவரை காயத்ரி அம்மனை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள். சிதம்பரத்தில் உள்ள காயத்ரி தேவியை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் ஒருமயமாக இருக்கும் நன்மைகள் ஏற்படும். இந்த மார்கழி மாதமாகப்பட்டது உங்களுக்கு பல சோதனைகளை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் இந்த சோதனைகள் இருக்காது. சோதனைகளிலிருந்து தாங்கள் விடுபட முடியும். எதிர்காலமும் மிகவும் பிரகாசமாக இருக்கும். படிக்கின்ற மாணவ கண்மைகளாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் பணி சுமைகள் ஏற்படலாம். உங்களுடைய ஆசிரியத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய சக நண்பர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மூலம் சிலருக்கு சில நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமானவரை பொறுமையாக செல்வதே இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பு தரும்.